16% குறைவான ஈரப்பதம் உள்ளதையே உலர் திராட்சை என்கிறார்கள். மிகவும் பழைய உலர் திராட்சையை வாங்குவதை விட நடுத்தரமானதை தேர்ந்தெடுத்து வாங்குவது சிறந்தது. இந்த உலர் திராட்சையை சாப்பிடுவதனால நம்ம உடல்ல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உலர் திராட்சையில் அதிக அளவு ஆற்றல், ஊட்டச்சத்துக்கள், தாது உப்புக்கள் உள்ளன. மேலும் இதில் பல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்து உள்ளதால் மலச்சிக்கல், இரத்த சோகை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளது. இது நீரில் கரையாத சுருங்கிய நிலையில் உள்ள நார்ச்சத்து வயிற்றுக்குள் சென்றதும் நீரை உறிஞ்சிவிடும். இதனால் சிறுகுடலில் தங்கிய உணவுப் பொருட்களை இயற்கையான முறையில் வெளியேற்ற உதவும். நார்ச்சத்தானது வயிற்றிலுள்ள நீர்ச்சத்தை உறிஞ்சுவதால் வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு இயற்கையான முறையில் தீர்வளிக்கிறது. இதில் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள், ஆற்றல் உள்ளதால் உடல் எடை அதிகரிக்க நினைப்பவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். விளையாட்டு வீரர்கள், கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பெற விரும்புகிறவர்களுக்கு இது ஏற்ற உணவுப் பொருள். சிறிது கூட கொலஸ்ட்ரால் இல்லாமல் இது உடனடியாக ஆற்றலை தருவதால் உடல் எடை அதிகரிக்க செய்கிறது. உலர் திராட்சையானது உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாது உப்புக்கள், புரதம் போன்றவற்றை கிரகிக்க உதவுகிறது. இதனால் உடலில் ஒட்டுமொத்த ஆற்றல் அதிகரிப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியும் தூண்டப்படுகிறது. இதில் உள்ள பாலிஃபினாலிக் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் செல்களை எதிர்க்கிறது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை பாதுகாக்கும் தன்மை இந்த உலர் திராட்சைக்கு உண்டு. இதில் அதிக அளவில் பொட்டாசியம், தாது உப்பு இருப்பதால் இரத்த குழாய்களில் அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியத்தை அளிக்கிறது. உலர் திராட்சையில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் இரும்பு, தாமிரச்சத்து நிறைவாக உள்ளது. இது இரத்த செல்கள் உற்பத்திக்கு பெரிதும் உதவியாக இருப்பதால் இரத்த சோகைக்கான வாய்ப்பையும் குறைக்கிறது. திராட்சையை உலர வைக்க, அதுவும் பொன்னிறமாக உள்ள திராட்சை வகைகளை உலர வைக்கும் போது சல்பர் ட்ரை ஆக்சைடு போன்ற சில ரசாயனங்களை பயன்படுத்துகிறார்கள். இதனால் ஆஸ்துமா, அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே இயற்கை முறையில் உலர வைக்கப்பட்ட திராட்சையை வாங்கி பயன்படுத்துவது நல்லது. தினமும் 5 அல்லது 6 திராட்சைகளை எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாது.